வணக்கம் சலோமி. அதாவது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பெரும்பாலானோர் நேற்று மாலையிலிருந்தே அவர்களுக்கு சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். இந்த வகையில் நேற்று தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பயணிகள் கடும் ஏமாற்றம் அடைந்ததாக தெரிவிக்கின்றனர். அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, நாகர்கோவில், மதுரை, சீர்காழி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததாலும் நேர காப்பாளர், ஓட்டுநர் என யாரும் முறையான பதில் அளிக்காததாலும் பயணிகளிடையே கடும் குழப்பம் நிலவியது. அதாவது காவல் பணியில் ஈடுபட்ட காவலர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இருப்பினும் நேற்று மாலை 6 மணிக்கு ஊருக்கு செல்வதற்காக வந்த பயணிகள் காலை 4 மணி ஆகியும், அதாவது தற்போது 9 மணி ஆகியும் இதுவரை பேருந்துகள் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதாவது சுமார் 12 மணி நேரம் மேலாக பேருந்துக்காக காத்து வருகின்றனர். இதனால் குழந்தைகள், பெரியவர்கள் என்னும் ஒரு பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். முறையான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தராததால் பெரும்பாலானோர் தங்களது சொந்த வாகனங்கள் மூலம் அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்கின்றனர். இதனால் சாலையில் தற்போது இந்த கடும் பனிமூட்டமும் புகை மூட்டம் காரணமாக ஆங்காங்கே விபத்துகள் ஏற்படுவதும் வாகனங்கள் பழுந்தடைந்து நிற்பதும் நம்மால் காண முடிகிறது. அதாவது தமிழக அரசு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அறிவிப்பு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எங்களுக்கு உண்டான அந்த பேருந்துகள் இங்கு சரியான முறையில் இயக்கப்படவில்லை. நாங்கள் இங்கு வெகு நேரமாக பல மணி நேரமாக காத்திருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றனர். அதே போல் சுமார் 12 மணி நேரம் காத்திருக்கும் நிலையில் அவர்கள் அமர்ந்த இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. அதாவது அரசு, அதாவது இந்த பொதுமக்கள் மத்தியில் ஒரு அக்கறை செலுத்தி இந்த தென் மாவட்டங்களுக்கு பொங்கலுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த பயணிகளினுடைய இந்த ஒரு கடுமையான இந்த ஒரு நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சலோமி.